நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க. அப்படி என்றால் சொல்லுங்க. அப்படி என்றால் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அத்தனை ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் மூலமாய் அனுபவிப்பதற்கு நான் சட்டபூர்வமாக முடிச்சிருங்க அனுமதி. Christ is a conqueror. We all are more than a conqueror. அவர் அடிச்சு ஜெயிச்சாரு, அதனால கான்கரர். நாங்க அடியே வாங்காம ஜெயிச்சோம், அதனால மோர் தென் a conqueror. என்னை பிள்ளையாகும்படிக்கு அனுமதி தரவில்லை, அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரம் இடத்துல கிரீக் வேர்ட் என்ன வருதுன்னா லீகல் ரைட். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா என்ன ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸிங் இருக்கான். இப்ப நீங்க எங்க வரீங்க? இங்க இயேசு நிறைவேற்றினார். நீங்க எங்க வரீங்க? இந்த 1000 தலைமுறை இருக்கு பாருங்க, அங்க வரீங்க நீங்க. இறக்கம் வேற, கிருபை வேற. ஆமா, நீ நினைச்ச கூலியா வந்தா இறக்கம், ஆனா அப்படி சேவல் மாதிரி வந்து நின்னா கிருபை. ஒருவன் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டால், முற்றிலுமாய் அதை நிறைவேற்றினால், அந்த நியாய பிரமாணத்துக்கு ஒரு நீதி இருக்கிறது. அந்த நீதி என்னவென்றால் அவனுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது. இயேசு கிறிஸ்து ஏன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார்? நியாய பிரமாணத்தின் நீதியாகிய ஆசீர்வாதம் எனக்குள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின் கிரேக்க பதம் டிமாண்ட் என்று இயேசு சொன்னார். ஏனென்றால் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறீர்கள். You have all legal rights to receive it. So demand in Jesus' name. நியாயப்பிரமாணத்தின் நீதி என்கிற தலைப்பிலே இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து தொடர்ந்து நியாயப்பிரமாணத்தின் நீதி எல்லாம் சொல்லுங்க, நீதி என்கிற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். ஆமென். வாசிப்போம். அவருடைய பரிபூர்ணத்தினால், அவருடைய எல்லாம் சொல்லுங்க, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் எல்லாம் சொல்லுங்க. யாராச்சும் ஒரு ஆள் எந்திரிச்சு இப்படி கையை காட்டுங்க. நாம் எல்லோரும். யாராச்சும் ஒருத்தர் எந்திரிச்சு திரும்ப ஆடியன்ஸை பார்த்து சொல்லுங்க, நாம் எல்லாரும். கையை தட்டு. அவருடைய பரிபூரணத்தினால் எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. அவருடைய பரிபூரணத்தினால். ஒருத்தர் எந்திரிச்சு பின்னாடி ஆடியன்ஸை பார்த்து சொல்லுங்க, நாம் எல்லாரும். சொல்லுங்க. ஜெகஜோதியா ஜோதி சிஸ்டர் சொல்லுங்க, நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். ஆமென். நம்முடைய பரிபூரணத்தினால் அல்ல, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் என்னுடைய பரிபூரணத்தினால் வருவது அல்ல, அது அவருடைய பரிபூரணத்தினால் வருவது. ஆமென், 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 ஆமென். Praise God. Hallelujah. Yes, 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 yes. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய பரிபூரணத்தினால். What is grace message? Out of his fullness, out of his fullness we are receiving grace after grace, blessings after blessing, blessing after blessing, blessing after blessing, not out of my fullness but out of God's fullness. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என்னுடைய பரிபூரணத்தினால் அல்ல, நான் தினந்தோறும் ஆசீர்வதிக்கப்படுவேனா? ஒரு தடவை இல்லையா? blessing after blessing. சொல்லுங்க, blessing after
blessing, blessing after blessing out of his fullness. அவருடைய பரிபூரணத்தினால் நாங்க எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெறுகிறோம். எல்லாம் சொல்லுங்க, அருவி ஒண்ணுதான். சொல்லுங்க, குற்றாலத்துல அருவி ஒண்ணுதான், ஆனா குளிக்கிறது 1000 பேர். ஆமென். அவர் அருவியாய் நம் மீது கொட்டினார் அவருடைய பரிபூரணத்தினாலே. பாருங்க, ஒரு பெரிய பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தில் தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கார் பிதாவாகிய தேவன். அந்த பாத்திரம் நிரம்பி 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 வலியும் போது பக்கத்தில் இருக்கிற சின்ன பாத்திரம் நம்ம மேல எல்லாம் அந்த பாத்திரம் நிரம்பி வலிகிறதுல வந்துகிட்டே இருக்கு. அந்த பாருங்க, கீழே இருக்கிற எல்லா பாத்திரத்திலும் தண்ணி ஊத்தல, மேல இருக்க ஒரு பாத்திரத்திலும் ஊத்துறாரு. ஆனா அந்த பாத்திரத்தின் பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும், ஆமென். This is what Christian life. அவருடைய பரிபூரணத்தினால், அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா. சோ தேவன், பிதாவாகிய தேவன் அவர் ஆசீர்வதிச்சாராம். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமென் சொல்லுவோம். இது வேற வேற மொழிபெயர்ப்புகள்ல வேற வேற அழகான அர்த்தம் இருக்கிறது. NIV-ல எப்படி இருக்குன்னா, out of his fullness we have all received grace in the place of grace already given. இது எப்படி இருக்கு? நாம் எல்லோரும் அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையை பெற்றோம். எப்படி கிருபைனா, ஏற்கனவே வாங்கின கிருபையை தள்ளிட்டு அடுத்து ஒரு கிருபை, அடுத்து ஏற்கனவே வாங்கின கிருபையை தள்ளிட்டு ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு கிருபை. கிருபையின் மேல் கிரேஸ் ஓவர் கிரேஸ். இந்த கிருபையின் மேல் கிருபைன்றதுக்கு வேற 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 அர்த்தங்களோடு வேற வேற மொழி வேற வேற டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது. இந்த நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா, கிரேஸ் இன் த பிளேஸ் ஆஃப் கிரேஸ் ஆல்ரெடி கிவன். ESV என்ன சொல்லுதுன்னா, from his fullness we have all received grace upon grace. கிருபைக்கு மேல இன்னொரு கிருபை, அதுக்கு மேல இன்னொரு கிருபை, அதுக்கு மேல இன்னொரு கிருபை. இது எல்லாம் அவருடைய பரிபூரணத்தில் நாம் பெறுகிறோம். கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட் பைபிள் சொல்லுது, இன்டீட், மெய்யாகவே. நல்லா கவனிச்சுக்க, உன் ஃபுல்னஸ்ல இல்ல, சத்தியமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன். Indeed, out of his fullness we are receiving grace after grace. Hallelujah. Indeed, we have all received grace upon grace from his fullness. ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு டிரான்ஸ்லேஷன், Aramaic Bible in plain. And of his fullness we have all received and grace for grace. இது என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம எல்லாரும் அவருடைய பரிபூரணத்தினால கிருபையை வாங்குறதுக்கான கிருபையவே நம்ம அவர்கிட்ட தான். ஹல்லேலூயா. கிருபைக்கான கிருபை. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், தாழ்மையாவே அவர் தான் தராரு. The grace for grace for grace, grace in the place of grace given. கிரேஸ் இதோட அழகா இன்னொரு சொல்லுது, யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ். நல்லா பாருங்க, எல்லாமே அவர் நிறைவுல, அவருடைய நிறைவினாலே we all receive the grace over against the grace. நேத்து வாங்கின கிருபைக்கு எதிரா இன்னைக்கு ஒரு கிருபை. புரியுதா உங்களுக்கு? கிரேஸ் அகைன்ஸ்ட் கிரேஸ். பாருங்க, நேத்து ஒன்று பேசினாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ பயந்தாதான்டா நடக்கும், பயப்படாத, நான் இருக்கிறேன். இதான் நேத்து வந்த கிருபை. இன்னைக்கு சொல்றாரு, சரி பயந்துக்க, பயந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன். நீ எதை பேசுறியோ அது உனக்கு கிடைக்கும். நேத்து கொடுத்த கிருபை இன்னைக்கு நீ பேசுறதுக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு. இப்ப நீ கிடைச்சதான் பேசிக்கிட்டு இருக்கிற. when you believe you will receive. இது நேற்றைய வெளிப்பாடு. Believe what you have already received. What is meant by belief or faith? Believing what you have already
காட். நீ ஏற்கனவே பெற்றுக்கொண்டதை நம்புவதை விசுவாசம். நேத்து பேசினதுக்கு இன்னைக்கு பேசினது மேல இருக்கு பாருங்க. உபவாசத்தின் வல்லமை நேத்து பேசணும். ஜெபம் பதில் பெறுவதற்கான 7 காரணங்கள் நேத்து பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நீ நினைப்பதற்கும், அதை ஒரு நாள் எடுத்தேன், 5 நாள் எண்ணங்களின் வல்லமை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு நடக்கும். நீங்க நினைக்கிறது உங்களுக்கு நடக்கும். ஏனென்றால் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவனும் இருக்கிறான். 5 நாள் எடுத்தேன். 6வது நாள் சொன்னாரு, நீ நினைக்கிறதுக்கும் நீ வேண்டிக்கிறதுக்கும் அதிகமாக தானே செய்யணும். திஸ் இஸ் வாட் கிரேஸ் ஓவர் அகெயின்ஸ்ட் கிரேஸ். ஸோ இப்படியே நம்ம லைஃப் போயிட்டே இருக்கோம். கிரேஸ் ஓவர் அகெயின்ஸ்ட் கிரேஸ். ஸோ இது எல்லாம் நமக்கு கிடைக்குதான். எங்க இருந்து கிடைக்குதுன்னா, எங்க இருந்து கிடைக்குது? பிதாட்ட இருந்து அல்ல, இயேசுட்ட இருந்து. பிதா இயேசுவை பரிபூரணத்தினால் நிரப்பினார். இயேசுவின் பரிபூரணத்திலிருந்து நாங்கள் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். 3:34 வாசிப்போம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். ஓகே. தேவன் அவருக்கு யாருக்கு? இயேசுவுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார். சமீபத்தில் கூட ஏதோ ஒரு ஃபால்ஸ் திருப்பரப்பா அங்கெல்லாம் போகும்போது இந்த குட்லானம்பட்டி ஃபால்ஸுக்கு கொஞ்ச நாள் தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் ஒரு டீமாக போனப்போ ஒரு இடத்துல பொதுன்னு உழுகுது. சரி, நான் அந்த இடத்துல நின்று நான் குளிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு நல்லா குளிச்சு திரும்பி பார்க்குறேன், எனக்கு கீழே ஒரு 2 பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா என் மண்டையில் பட்டு அப்படி வருது பாருங்க ஃபால்ஸ், அதில் ஒரு 2 பேர் கும்பிடா நல்லா இருக்கு சார். அப்படிதான் பிதா என்ன செய்றாரு? இயேசுவின் மீது தன்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். இயேசுவோ தண்ணியில் இருக்கிற ஓவர்ஃப்ளோல உங்க எல்லா பாத்திரத்தை நிரப்பிக்கிட்டே இருக்கிறார். நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது, அவர் அதை விலை கொடுத்து வாங்கினார். என் அன்புக்குரியவர்களே, பிதா இயேசுவை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். இப்ப இயேசு என்ன செஞ்சார்னா, யோவான் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். 17:22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை, அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு, நான் மெதுவா வாசிமா அல்வாவ மெதுவா ஏன் ஓடுற? நீர் எனக்கு தந்த மகிமையை இயேசு சொல்றாரு, நான் அவர்களுக்கு தந்தேன். அப்போ உங்க மேல இருக்கிற மகிமை யார் தந்த மகிமை? பிதா இயேசுவுக்கு தந்த மகிமை. அதே மகிமையை இயேசு உங்களுக்கு கொடுத்தாரு. இப்ப என் மேல இருக்கிற மகிமை இயேசுவின் மகிமை. ஒரு பொருளை நீங்கள் ஒரு நபருக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பொருளை அவர் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஒரு லேண்டை நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன், இந்த லேண்டை நான் விலைக்கும் விற்கலாம், ஃப்ரீயாகவும் கொடுக்கலாம், ஏன்னா அது ஏன் லேண்டு. இப்படித்தான் இயேசு பிதாவினிடத்தில் மகிமை. கிருபையின் உபதேசம் என்றால் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? உங்கள் பரிபூரணத்தில் நீங்கள் ஒன்றை பிதாவினிடத்தில் வாங்குவது அல்ல, அது பழைய ஏற்பாடு. இன்னைக்கு காலையில் கர்த்தர் என்று சொன்னாரு, பழைய ஏற்பாட்டில் அந்த ரத்தம் பூசுதல் நியமம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அந்த வாசற்படியில் நிலைக்காலில் ரத்தத்தை பூசுவாங்களாம். அப்படின்னா உள்ளே இருக்கும்போது என்ன தைரியம்னா, இந்த வாசலை கடந்து பிசாசு என் வீட்டுக்குள்ளே வர முடியாது, ஏன்னா என் வாசலில் ரத்தம் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ வாசல் பவர்ஃபுல்லானது, எல்லாம் சொல்லுங்க. அதனால வாசலை தாண்டி உள்ளே வராது, பிசாசு உள்ள வர முடியாது, சங்கரிக்கிறன்னு உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. இயேசு சொன்னார், நானே வாசல் அப்படின்னு. நான் தாண்டா வாசல். என்ன தாண்டி உன் வீட்டுக்குள்ள
நல்லா பின்னாடி இருக்கிறாள். ஆமென், ஆமென். என் வீட்டிற்குள் பிசாசு வர முடியாது. காரணம் இயேசுவே எங்கள் வீட்டின் வாசலா இருக்கிற எங்கள் வாழ்க்கையின். கையை தட்டுங்க சார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். அங்கே வாசலில் ரத்தம் இருந்தது, இங்க ரத்தமே வாசலா நிற்குது. ஆக உங்கள் வாழ்க்கையில பிசாசு வந்துட்டான், ஜன்னல் வெளியேட்டு வெளியேறக்கூடாது. He cannot enter into your house. ஏனென்றால் இயேசுவே வாசலாக இருக்கிறார். ஸோ இப்போ பிதா இயேசுவை மகிமைப்படுத்தினார். எவ்வளவு மகிமைப்படுத்தினார்னா, தன்னுடைய எல்லாவற்றையும் குமாரனை கொடுத்தாராம். இந்த இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா, இதை லீகலா உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக, எப்படி கொடுக்கிறதுக்காக? லீகலா உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக உங்களை லீகலா பிள்ளையாக்கிட்டாரு. இந்த பிள்ளையாக்கின ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது சிகரெட் குடிக்கிறத விடுறதும், பொடி போடுறதை நிப்பாட்டுறதும், டிவி பார்க்கறத நிப்பாட்டுறதும் இல்லை. ரட்சிப்பு என்பது லீகலா நாம் பிள்ளை ஆகிறது. ஆமென் என்கிற ஒரு புதிய அர்த்தத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்கன்னு இனிமே கேட்காதீங்க. ஏன்னா ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு வேற கோடு வேர்டை நமக்குள்ள பதிச்சுட்டான் பிசாசு. இனிமேல் கேளுங்க, நீங்க என்னைக்கு பிள்ளையானீங்க அப்படி கேளுங்க. நான் 1990 வருஷமே பிள்ளை ஆயிட்டேன். நான், நீங்க எப்போ பிள்ளை ஆயிட்டீங்க? ஸோ பிள்ளை ஆகுதல் என்கிற அந்த லீகல் டாக்குமெண்ட், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன், அதுதான் ரட்சிப்பு. புரிஞ்சுக்காங்க. சின்ன வயசுல இருந்து ரட்சிப்புக்கு என்ன அர்த்தம் சொல்லி கொடுத்தாங்களோ, அந்த ரட்சிப்புன்னு சொல்லும் போது அந்த அர்த்தமே வந்துகிட்டு இருக்கு. எங்க அக்கா பையன் என்ன சொல்லி கொடுத்துறேன், மாடை பத்தி தான் யானைன்ட்டான். இன்னைக்கு உருப்பட்ட கதை பேசிட்டு இருக்கேன். நான் சொல்லி எங்கே பாரு, ஆனா நீ மாடை யானைன்னு சொன்னதான். யானைன்னு சொல்லி கொடுத்த உடனே பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சேர்ந்து அடுத்து எப்பெல்லாம் மாடு வருதோ மாடை பா யானை 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 அந்த மணியை கட்டி விட்டுருப்பாங்க. அப்படித்தான் பிசாசு தப்பா சொல்லி கொடுத்துட்டான். அதனால எப்பெல்லாம் ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்புன்னு படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் பொடி போடுறது விடுறது, டிவி பார்க்குறது விடுறது, இதை ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் ஹேபிச்சுவல் கரெக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிற மாற்றங்கள். இது ரட்சிப்பு இல்லை. இதெல்லாம் பிள்ளையான பிறகு நடக்கிற, இயல்பா நடக்கிற விஷயங்கள். இதை மேஜர் பண்ணாத, மேஜர் ஆக்காதீங்க. ரட்சிப்பு என்பது லீகலா நீங்க அவருக்கு பிள்ளை ஆகிறது. ஏனென்றால் நீங்கள் பிள்ளை ஆனால்தான் அவருடைய எல்லா காரியங்களுக்கும் ஆசீர்வாதங்களையும் இலவசமாய் அனுபவிப்பதற்கு நீங்கள் சுதந்திரவாளியாய் மாறுகிறீர்கள். யாராவது என் பிள்ளைக்கு நான் ஒன்று செய்யறதை தடுக்க முடியுமா? என் பிள்ளைக்கு நான் செய்யறதை தடுக்க முடியுமா? நான் ஒரு ஊழியக்காரன் வந்து நான் சொல்றேன் அப்படின்னு உங்க பிள்ளைக்கு நீங்க செய்யறதை தடுக்க முடியுமா? நன்றாக கவனிங்கள். யாராவது என் பிள்ளைக்கு நான் செய்யறதை தடுக்க முடியுமா? என் தந்தை உட்பட. அங்கதான் பிதா நிற்கிறார். கைத்தட்டு கொண்டு வருது. அங்கதான் பிதா கூட உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. இயேசு சொல்றாரு, என் பிள்ளைக்கு நான் செய்யறதை என் தந்தை கூட தடுக்க முடியாதுயா. பிதா அப்படியே நிற்கிறாரு. ஏன்னா ஒரு மனிதன் தன் பிள்ளைக்கு செய்யறதை யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் இதை வந்து உலகத்தில் எந்த சக்தியும் தடுக்க முடியாது. அதனால தான் உங்களை பிள்ளையாக்குறதுக்கு கணக்கு பண்ணி ரட்சிப்பு என்கிற பெயரில் உங்களை பிள்ளையாகிட்டார். இனி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை இந்த உலகத்தின் எந்த சக்தியும் தடுக்க முடியாது. பரலோகம் உட்பட, பரலோகம் உட்பட, பிதாவாகிய தேவன் உட்பட. தேவனுக்கு உங்களை தடுக்க வேண்டும் என்கிற ஆசைலாம் கிடையாது. தேவன் நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு அவரே அனுப்புனாரு. சொந்த பிள்ளையவே அனுப்பி உங்களை பிள்ளையாக்கின காரணமே, நானே நினைச்சாலும் நீ ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு தடுக்க முடியாத மாதிரி ஒரு மேட்டர் அவனுக்கு சிலுவையில் செய்யறான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். கிருபை மேல் கிருபை பெற்றோம். So he has connected me with a legal right. The name of the legal right is salvation. The name of the legal right is salvation. நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த legal rightக்கு பேர் என்ன தெரியுமா? ரட்சிப்பு. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க தெரியுமா? நான் புது கோடு எழுதுறேன். இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அர்த்தம் எல்லா ஆசீர்வாதத்தை இலவசமாய் அனுபவிப்பதற்கு நான் உரிமை பெற்று இருக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற சுயக்கிரியை நாங்க கிடையவே கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க. அப்படி என்றால் சொல்லுங்க. அப்படி என்றால் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து
அத்தனை ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் மூலமாய் அனுபவிப்பதற்கு நான் சட்டபூர்வமாக முடிச்சிருங்க. அனுமதி முடிங்க, சத்தமா முடிங்க. அனுமதி 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 அனுமதி. நல்லா சொல்லுங்களேன், வாயத்தன். அனுமதி. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் இலவசமாய் அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபை மேல் கிருபை பெறுவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். அந்த லீகல் ரைட்டு, அதுக்கு பேர் தான் சால்வேஷன். நான் என்ன ஆயிட்டேன்? பிள்ளை ஆயிட்டேன். அதில் பைபிள் என்ன சொல்லுது? பிள்ளையானா என்ன செய்யணுமா? 2 கொரிந்தியர்ல ஒரு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் தானே, வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 12:14. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. எல்லாம் சொல்லுங்க. பவுலே சொல்லுங்க. பவுலே அந்த ஜனங்களை பார்த்து, நான் உங்களை வருத்தப்படுத்த மாட்டேன், ஏன்னா நான் உனக்கு அப்பாடா அப்படின்றார். என்ன சொல்லுங்க? அப்பாடா. ஏன்னா அவன் என்ன பேசுறான்னா, தன்னை ஃபாதர் லெவலில் வச்சு பேசுறான். நான் உங்களை வருத்தப்படுத்த மாட்டேன், நீ எனக்கு என்ன கொடுத்த, நீ எனக்கு என்ன கொடுத்த, நான் பேச வரல. நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதை அல்ல, உங்களைத்தான் தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க போயிருங்க. அப்படியே எதுக்காக இலவசமா ஆசீர்வதிக்கப்படுறோம்? எத்தனை பேர் பிள்ளை? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க பிள்ளைனா அக்கார்டிங் டு திஸ் வேர்ஸ், இந்த வார்த்தையின்படி ஒரு லீகல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்பாக்கு இருக்கு. என்னன்னா, பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கலாம், வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, வைக்க. அதனால தான் எனக்கு சிலுவையில் சேர்த்து வச்சாரு. ஏன்னா அவர் எங்க அப்பா, அவர் எங்க அப்பா. ஆமா, நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் 4 பேர்னு வச்சுக்குவோம், 5 பேர்னு வச்சுக்குவோம். நான் 5ஆவது ஆள். இப்போ எங்கள் குடும்பத்தின் பாவ நிவர்த்திக்காக நாங்கள் ஆசாரியன்ட்ட போகிறோம். நாங்கள் ஒரு யூத குடும்பம்னு வச்சுக்குவோம். அப்போ போன உடனே ஒரு ஆட்டுக்குட்டியை எங்கள் குடும்பத்துக்காக வெட்டணும். ஆட்டுக்குட்டி யார் வாங்குவா? கடைசி போய் நான் வாங்குவேன்னா? என் பாவத்துக்கு சேர்த்து ஆட்டுக்குட்டி யார் தான் வாங்குவா? அதனால தான் அந்த அப்பா ஒரு உங்களுக்கு கொடுத்தாரு. இயேசு என்ற ஒரு ஆட்டுக்குட்டியை முழு உலகத்தின் பாவங்களுக்காக, தன்னுடைய பிள்ளைகளின் பாவங்களுக்காக, எப்படி அந்த குடும்ப தலைவன் தன் பிள்ளை எல்லாத்துக்கும் சேர்த்து ஆட்டுக்குட்டியை விலை கொடுத்து வாங்குகிறானோ, அவன் கிரயம் கொடுக்கிறானோ, அப்படி பிதாவாகிய தேவன் நமக்கு பிதாவாய் இருக்கிறபடினால தன் சொந்த பிள்ளைய அங்க ஆட்டுக்குட்டியாய் நிறுத்தி சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு சுமந்தாரா, சுமந்து தீர்த்தாரா? சத்தமானா சொல்லுங்களேன். சார், நான் நேத்து வரைக்கும் நான் உன்னை செஞ்சு முடிச்சிருக்கேன்னா தீர்த்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு வீட்டில் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அந்த வீடு எனக்கு சொந்தமான வீடா? அப்போ அந்த வீடு முழுமையுமே எனக்கு சொந்தமான என்ன செய்யணும்? முற்றிலுமாய் கிரயத்தை கொடுத்து வாங்கணும். எதிர்காலம் முழுவதும் நான் வாழுவதற்கு தேவையான எல்லா பணத்தையும் கொடுத்து வாழணும். 20 வருஷம் நான் வாழ போறேன்னா ஒரு மாசத்துக்கு 5000 ரூபா நான் கொடுக்குறேன்னா, வாழ்க்கை ஃபுல்லாக வாழ போறேன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து சொந்தமாக கொடுத்து முடிக்கிறது தான் தீர்க்கிறது. அப்படித்தான் உங்கள் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்றால், உங்கள் கடந்த கால பாவம் மட்டுமல்ல, உங்கள் ஒட்டுமொத்த எதிர்கால அத்தனை பாவங்களுக்கு தேவையான கிரயத்தை அவர் செலுத்தி தீர்த்தார்.